நல்லா இருக்குப்பா. சரத்குமார் சாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு, அவரோட கேரக்டரும் நல்லா இருக்கு. ஸோ ஹீரோவும் ஓகே, அவர் கொடுத்த அந்த கேரக்டர் அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. போர்லாம் அடிக்கல, கொஞ்சம் நல்லா தான் போகுது. ஃபைனல் டச் வரைக்கும் நல்லா போகுது. நல்லா இருக்கு. மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இவர் நல்லா இருக்கு, அவர் நல்லா சொல்லலாம் இல்லை, ரெண்டுமே சூப்பராக பெஸ்ட்டு ரெண்டுமே கொடுத்துருக்கல. எனக்கு தெரிஞ்சு நான் தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பெஸ்ட்டு போன சரத்குமார் சார் எனக்கு தெரிஞ்சு தான் நினைக்கிறேன். சென்டிமெண்ட்டாக தான் இருக்குது படம். தேவானி நல்லா நடிச்சிருக்காங்க, பார்க்கலாம். எமோஷனலாக இருக்கா இல்லை எப்படி? நல்லா கடைசி கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. படம் சூப்பராக தலைவா. என்ன பிடிச்சிருக்கு தலைவா படம் நல்லா இருக்கு, பாருங்க போயிட்டு சூப்பராக இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். ஒன் ஆஃப் த பிளாட் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ஸோ தட் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேக்கு, ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு டேக்காக இருந்துச்சு. ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சரத் சார் டேரக்டர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இல்லை அதெல்லாம் அது ரொம்ப ரொம்ப லைக் எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபிலிமாக இருக்குது. பயங்கரமான படம் ப்ரோ. சித்தார்த்தோட கெரியர் பெஸ்ட் மூவி நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. பர்ஃபார்மன்ஸஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அதில் ஸ்டோரியே லைக் அவர் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. எப்பவுமே நம்ம சித்தார்த் மூவிஸ்லாம் ரொமான்ஸ் அண்ட் காமெடி என்டர்டைன்மெண்ட் மாதிரி தான் போயிருக்கோம் இல்லையா. இந்த படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பயங்கரமாக பண்ணியிருந்தார், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் பார்க்குறதுக்கு. அதான் நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு 5 மினிட்ஸ்லேயே இந்த கேரக்டர்லாம் கனெக்ட் ஆகிடுவாங்க. கனெக்ட் ஆனோடனே ஒரு சீனுமே அந்த எமோஷன்ஸ் காட்டும் போது, இந்த ஏர்ட்ஸ் காட்டும் போது, ஆங்கர் காட்டும் போதெல்லாம் பயங்கரமாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். ஃபுல் கிரெடிட் வந்து டேரக்டருக்கு தான் போகும். நல்ல கதை நல்லா சூஸ் பண்ணியிருக்காரு. ஆக்டர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அவங்கள்ட்ட வாங்கியிருக்காரு. எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணாமல் நல்லா இருக்கு படம். யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு? சரத்குமார் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சரத்குமாரும் நல்லா பண்ணியிருந்தார், அவரும் நல்லா பண்ணியிருந்தார். எல்லாரும் அதான் அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் ஆக்டர்ஸ்கிட்ட இருந்து அவங்க வந்து பெரிய ஆக்டர் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக அவருக்கு டேரக்டருக்கு என்ன தேவையோ கதைக்கு என்ன தேவையோ அது மட்டும் பண்ணியிருக்காரு. அதான் நல்லா இருக்கு படம். நல்ல மெசேஜ் கிளைமேக்ஸில் சொல்லியிருக்காரு. சரத்குமார் சார் கேரக்டரும் ப்ரில்லியன்ட், நிஜமாக நல்லா இருந்துச்சு. அந்த ட்ராவலாகவே நல்லா இருந்துச்சு. அது ஒரே பேட்டர்ன் தான். வேர்ல்ட் சினிமா எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, தே ஹேவ் சிமிலர் பேட்டர்ன்ஸ், நோ சேஞ்சஸ் இந்த பேட்டர்ன். எல்லாம் ஒரே தான் ஃபாலோ பண்ணி ஆகணும், சரியா? அதே மாதிரி தான் இதுலேயும். இன்னொன்று தான் சொல்லுவேன், தே டிஃபர் இன் ஸ்க்ரீன் பிளே, ஹவு தே ஃபோக்கஸ் ஆன் ஸ்க்ரீன் பிளே தான் சொல்லுவேன். இதான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஸ்க்ரீன் பிளே. மியூசிக் அதான் சொல்கிறேன் இல்லை, எனக்கு போனப்போ டைம் தெரியல, அதான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாச்சு. தென் அப்படியே கிளைமேக்ஸ் அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டரா இல்லை எப்படி? இம்பார்ட்டன்ட் கேரக்டர். படம் போனதே தெரியலையா இல்லை ஸ்லோவாக போச்சா இல்லை எப்படி? இல்லை படம் போனதை எப்படி போச்சுன்னா தெரியல ப்ரோ. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண வந்த அளவுக்கு நல்லா இருக்கு ப்ரோ. ஒர்த்து ப்ரோ. ஆக்டிங் அவரோட ஆக்டிங்கும் சரத்குமாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கு ப்ரோ. அவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்கு. கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? சரத் ஃபர்ஸ்ட் சரத்குமார் சார் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் கண்டிப்பாக பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். அதே மாதிரி எல்லாரோட ஆக்டிங்கும் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. சித்தார்த்தோட ஆக்டிங் வேறு மாதிரி. படம் கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ எமோஷன் மூமெண்ட்டு அடிக்கடி வருது, நல்லா இருக்குது. ஒரு சீன் கூட போரிங் இல்லை, நல்லா சூப்பராக இருக்குது.